இன்றைக்கி குடல் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 1/2 கிலோ குடல் எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா வெந்நீரில் போட்டு 3 திருப்பு அலசி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் இருக்காது. கறி மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி பழம், பொடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடி வெங்காயம் தான் உடம்புக்கும் நல்லது, குடலுக்கும் ஸ்மெல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மல்லி இலை எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு, பிஞ்சு வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இது கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்க்கணும். நான் இது சேர்க்கச்சில எவ்வளோ சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு வச்சுக்கோங்க. இதை இப்போ வேக மட்டும்தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இந்த ஆட்டுக்கறி குடல் குடல் புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குடல் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை ஆட்டுக்குடலுக்கு இருக்குது. பாருங்கள் என்ன போட்டிருக்கோன்னு. கழுவி வச்ச குடலை போட்டாச்சு. அதுக்கடுத்தது இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், இது கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. நான் எவ்வளோ போடுறேன்னு பார்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு எவ்வளோ போடுறேன்னு. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது, குடலுடைய ஸ்மெல்லு வராது. அடுத்தது 2 தக்காளி பழம் வச்சுருந்தோம்ல, தக்காளி பழம், பொடி வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம். அதில் பாதி பொடி வெங்காயம், இது மல்லி இலை. இது நல்லா வெந்துடும் மல்லி இலை. அதுக்கடுத்தது கறி மசாலா பொடி போட்டு 2 உப்பு போட்டு தண்ணி பாருங்கள். ஏற்கனவே குடல்லையும் தண்ணி இருக்கும், நம்ம பார்த்து சேர்த்துக்கிடுவோம். இதை ஒரு 10 விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம விசில் போட்டு இறக்கணும். பாருங்கள் நல்லா வெந்துட்டு, இனி கிரேவி செய்கிறதுக்கு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். சேர்த்துருக்கோம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கறி மசாலா, இது எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் வேகட்டும், வறுபடட்டும்லாம். அதுக்கடுத்தது பொடி வெங்காயம், கருவேப்பிலை, இது நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் போடணும், மல்லி இலை போடணும், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டுக்கணும். அதுலேயும் நம்ம சேர்த்துருக்கோம், இதுலேயும் சேர்க்கணும். லேசாக உப்பு போடும். இதில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 3ஐயும் அரைச்சி போடணும். ஸ்மெல் கமன்னு வருது. அடுத்தது மல்லிப்பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து 2 ஸ்பூன். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன். குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இருக்கிற குடலை நம்ம இதில் தட்டப்போம். நல்லா கிளறி விடும். இது நல்லா வற்றி நல்லா கட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம இறக்க வேண்டியதான். நல்லா வத்தட்டும், மூடி போட்டுறேன். கிரேவி ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.